அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கரூர் விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடத்தியிருந்தார்கள். அந்த விசாரணை நடந்து முடிந்து தவிக தலைவர் விஜய் சென்னைக்கு புறப்பட்டிருப்பதாக செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் விசாரணையின் போது விஜயிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியிருந்தார்கள். அந்த விசாரணை முடிந்த பிறகாக அது தொடர்பான விஜய் அளித்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அது தொடர்பான அந்த பிரிண்ட் எடுத்து அவரிடம் கையொப்பமும் வாங்கப்பட்டது. பிறகு அவர் நேற்று இரவு டெல்லியிலேயே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். இன்றைய தினமும் அவரிடம் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் விசாரணை கிடையாது. பொங்கல் முடிந்த பிறகாகத்தான் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் சென்னை புறப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு நேற்றைய தினம் சிபிஐ முன்பு தவிக தலைவர் விஜய் ஆஜராகி இருந்தார். அவர் இன்றைய தினமும் விசாரணைக்கு வருமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதனை சிபிஐ அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக விஜயிடம் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் தற்பொழுது சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய மான்சிங் 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த விஜய் தற்பொழுது ஹோட்டலில் இருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். 10:30 மணி அளவில் விஜயினுடைய அந்த தனி விமானமானது டெல்லியில் இருந்து புறப்பட இருக்கிறது. விஜயுடன் வந்த தவிக நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் விஜயுடனேயே சென்னைக்கு பயணிக்க இருக்கின்றனர். அதற்காக தற்பொழுது ஹோட்டலில் இருந்து விஜய் விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 10:30 மணிக்கு அவரது விமானம் புறப்பட இருக்கிறது. 12:30 மணி அளவில் விஜயனுடைய விமானம் சென்னையில் தரையிறங்கும். இதனைத் தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்த தகவல்களை செய்தியாளர்களிடம் தெரிவிக்க இருக்கிறார்.